நிறைய ரகசியம் கொண்ட ராசி யாருன்னா கும்பராசி. இந்த ஆண்டு 80% பயன்படுத்திக்கலாம். முதல்ல அவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தமே பெரிய அழுத்தமா இருக்கு. அவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஏதோ ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்கும். ஏழரை சனி போயிட்டு இருக்குல்ல, 5 வருஷம் 6 வருஷம் செஞ்சுட்டாரு வச்சு ஒரு 60% தான் கடன் குறையும். அதுக்கு மேலே ஃபுல்லாலாம் குறையாது. ஏழரை சனி ஃபுல்லாக விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கடன் குறையும். அதற்கு தான் நான் திரும்ப திரும்ப படித்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிற விஷயம். அதில் 8ஆம் பாவடைய பார்வை கிடைக்கும் போது லிவிங்கில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடும். கும்பராசி முக்கால்வாசி பேர் லிவிங்கில் இருப்பாங்க. இரண்டாயிரத்தி 26ல் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் மேம்? நிறைய ரகசியம் கொண்ட ராசி யாருன்னா கும்பராசி. விருச்சிகம் ராசி ரகசியம் கொண்ட ராசி தான். ஆனா நிறைய ரகசியம் கொண்ட ராசி யாருன்னா கும்பராசி. நிறைய திறமை உள்ள ராசி யாருன்னா கும்பராசி தான். அதாவது கும்பத்துக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ப்ளஸஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே அதை பயன்படுத்திச்சானா பயன்படுத்தாது. ஆனா அது இந்த ஆண்டு 80% பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தும் போது அதனுடைய பெனிஃபிஷியல் நமக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, கும்பராசிக்கு காதல் திருமணம் கைகூடுமா? முதல்ல அவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அழுத்தமே பெரிய அழுத்தமா இருக்கும். காதல்னாலுமே அழுத்தத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஏதோ ஒரு அழுத்தம் அவங்களுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்கும். அதுல மட்டும் கவனிச்சு நான் சொன்ன மாதிரி 80% நல்லா இருக்கும். 20% சொன்ன மாதிரி அந்த 20% அவங்களுக்கு என்ன மைனஸ் மட்டும் இந்த அழுத்தம். ஓகே, அழுத்தம்ன்றது ஒண்ணு கண்டிப்பா அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அழுத்தத்தை மட்டும் அவங்க கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்கன்னா இந்த ஆண்டை கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம். ஓகே, குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு அவங்க ட்ரை பண்ணுறது இல்லை, நேச்சுரல் கன்சீவிங்க்கு இல்லை ட்ரீட்மெண்ட் கன்சீவிங்க்கு எல்லாத்துக்குமே அதான் சார் அழுத்தம். அந்த அழுத்தத்தால் தான் அவங்களுக்கு அந்த கன்சீவிங் ஆகுறதே பிரச்சனையாக இருக்கும். ஓகே, அவங்க மனசில் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 7 வருஷம் நமக்கு சனி போயிட்டு இருக்குல்ல, 7 சனி போயிட்டு இருக்குல்ல, கும்பராசிக்கு பாதத்தில் வந்திருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் செஞ்சுட்டாரு வச்சு அவங்க பின்ன அழுத்தம் இல்லாமல் எப்படி இருப்பாங்க? என்னெல்லாம் டிலே ஆகிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே இப்போ 80% ரிலீவ் ஆகிடும். ஓகே, மீதி 20% கொஞ்சம் அந்த ஒரு அழுத்தத்திலேயே தான் ஓடும். அதை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க. வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? கண்டிப்பா சனி பகவான் ஸ்டார்டிங்ல கொடுத்திருந்தாருன்னா போகும்போது கொடுத்துருக்க மாட்டாரு. ஸ்டார்டிங்ல கொடுக்காம எல்லாத்தையும் சுருட்டிட்டு இருந்தாருன்னா போகும்போது கொஞ்சமாவது கொடுத்துட்டு போவாரு. கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா வீடு வாங்க, வீடு லேண்ட் இருந்துச்சுன்னா வீடு கட்டிடுவாங்க. லேண்டே இல்லை அப்படின்னா லேண்ட் வாங்கறதுக்கான அமைப்பு வரும். ஓகே, பண வரவு எப்படி இருக்கும்? பணம் ஓரளவுக்கு தான் கையில புரளும். ரொம்ப சர்வசாதாரணமான பணம் வராது, ஓரளவுக்கு தான் புரளும். ஏன்னா இன்னும் சனி பகவான் நம்மளுடைய ராசிலேருந்து இன்னும் ரிலீவ் ஆகல, ஃபுல்லாக ரிலீவ் ஆகல, ஓரளவுக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்காரு. ஸோ இன்னும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனால் தான் அதோடைய நம்ம பெனிஃபிட் என்ஜாய் பண்ண முடியும். ஓரளவுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கும் போது கொஞ்சம் அங்கங்கே இடிக்க தான் செய்யும். ஓகே, இப்போ கடனில் இருக்காங்க, தீரா கடனில் இருந்தாலும் இந்த வருடம் எப்படியாச்சும் கடன் குறைஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கடன்ல இருந்து விடுபட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு 60% தான் கடன் குறையும். அதுக்கு மேல ஃபுல்லாலாம் குறையாது. 7 சனி ஃபுல்லா விட்டா மட்டும்தான் உங்களுக்கு கடன் குறையும். அதற்கு தான் நான் திரும்ப திரும்ப படிச்சு எல்லாருக்கிட்டையும் சொல்ற விஷயம் என்ன, 7 சனி போகுது, விரய சனி இருக்கு, ஜென்ம சனி இருக்கு, பொங்கு சனி இருக்குன்னா உங்களோட தசாபூர்த்தி காலத்தை மேட்ச் பண்ணி நீங்க ஒவ்வொரு முடிவும் எடுங்க. பொத்தும் பொதானுமா பொது பலனை வச்சு பண்ணாதீங்க. இந்த கோச்சார பலன்றது ஒரு 25-30% மட்டும் தான் நமக்கு உதவி செய்யும். புரியுதுங்களா? அப்போ நீங்க இன்னமும் கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை அடைச்சிட்டு ஓரளவுக்கு ஸ்மூத்தனா போயிடுங்க. ஓகே, இப்போ தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு தொழிலை எடுத்து பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா? பண்ணலாம். வேண்டாம், நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா சனி பகவான் ரிலீவ் ஆகல நமக்கு. ஓகே, இருக்கிற தொழில் அப்படியே வச்சு காலத்தை ஓட்டுங்க. என்னால பண்ண முடியல, தொழிலை மூடிட்டு நீங்க பிசினஸ்க்கு இது ஒர்க் பண்ண போயிடுங்க. ஆனா தொழிலை எக்ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இன்னும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க லாக் ஆயிடுவீங்க. ஓகே, ஸோ அதனால வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓ, நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு வேலைக்காக கேட்கும்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னது இப்போ தொழில் பண்ண வேணாம்னு சொன்னேன். கும்பம் ராசி கேட்கும்னு நினைக்கிறேன். கேட்காது. சொல்லும் போது ஒரு 2 நாள் 3 நாள் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், என்னோட புத்திசாலித்தத்தை யூஸ் பண்ணி தொழில், அதுதான் கும்பராசி. நான் சரியான அடி வாங்கக்கூடிய ராசி கும்பராசி தான். அது எப்படி அடி வாங்குறது? இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு மாட்டிட்டு முடிக்கிறது யாருன்னா கும்பராசி.
அதனால அதை நீங்க என்னதான் சொன்னாலும் எங்கேயாவது கொண்டு போய் இழுத்து விட்டுட்டு மாட்டேன். ஓகே. இப்ப நிறைய பேர் படிக்கிறதுக்காகவோ, இல்ல வேலைக்காகவோ வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்க கனவு நிறைவேறும். போய் படிக்கலாம். இந்த ஊரை விட்டு வெளியூர்ல போயிட்டு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா? சாரி, இந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் படிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்ப அவங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா வேலைலாம் கூட கிடைக்கும். அதெல்லாம் பண்ணுங்க. சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் நம்மள வந்து சுருட்ட வைக்கணும் அப்படின்னா, நம்ம ஊரை விட்டு ஊர் போய் இருக்கும்போது, நம்ம சொந்த ஊர்ல இருந்தோம்னா எவ்வளோ ஃப்ரீயா இருப்போம். இன்னொரு ஊர்ல போனோம்னா எப்படி? ஐயோ! பயமா இருக்கும்ல. யாராவது வந்து எதாவது பண்ணிடுவாங்களா? இல்ல எங்கேயோ போய் மாட்டிப்போமா? ஏதாவது தப்பு பண்ணிடுவோமான்னு யோசிப்போம்ல. அதுதான் சனி பகவான். அதான் நீங்க ஓகே. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இங்க இருந்தீங்கன்னா உங்கள முடக்கி போடுவாரு. ஓகே. இப்போ உடல் நலன் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹெல்த் வந்து கண்டிப்பா கவனம் கண்டிப்பாக வேணும். அதுலயும் எங்கெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு கண்டிப்பா. அதாவது மோஷன் போற இடம், இந்த உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அதற்கான கவனத்த செஞ்சுக்கங்க. இல்லன்னா அது பெரிய பிரச்சனை எடுத்து விட்டுடும் ஒண்ணு. ஓகே. ஸோ அதுதான் மெயின் காசஸ். ரூட் காசஸ்க்கே மெயின் பிரச்சனை தான். அத மட்டும் பார்த்துக்கும்போது சரியா இருக்கும். ஓகே. இந்த வருடம் ஏதாவது வம்பு, வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்கள சந்திப்பாங்களா? இன்னும் நமக்கு சனி பகவான் ஃபுல்லா ரிலீவ் ஆகல. அதனால ஏற்கனவே இருந்தது எதுவுமே முடிவுக்கு வராம தான் இருக்கும். ஒருத்தருடைய தசாபுத்தி காலம் கனெக்ஷன் வந்துச்சு அப்படின்னும்போது முடிவுக்கு வந்திருக்கும். சிலருக்கு இழுபறியா தானே இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாவே அடக்கி நம்ம வாசிக்கணும் நல்லது. ஓகே. மொத்தமா கும்பராசி நேயர்களே இந்த விஷயத்த மட்டும் பண்ணாதீங்க. ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னா, எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? எதுலயுமே எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்காதீங்க. ம். வேலை பார்க்குறீங்கன்னா, ஏதாவது சைட் பிசினஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட் இல்ல ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட் போட்டு எக்ஸ்ட்ரா இன்கம்க்கு ரெடி பண்ணுங்க. அத பண்ணுங்க. குருவோட பார்வை உங்களுக்கு வரும். ஆனா, அது அந்த அளவுக்கு முழுமையான நல்ல பார்வையா இருக்கும்னா இருக்காது. தொந்தரவு குடுக்க மாட்டாரு. பட் ஓரளவுக்கு நமக்கு 8ஓடைய பார்வை தான் நமக்கு கிடைக்குது. அப்போ காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 11வது வீடா வரக்கூடிய ராசி கும்பராசி. கரெக்ட்டுங்களா? அதுல 8ஆம் பார்வை கிடைக்கும்போது, அங்க நமக்கு செகண்ட் மேரேஜ்க்காகலாம் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் சக்சஸ் குடுக்கும். ஓகேவா? லிவிங்ல இருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடும். கும்பராசி முக்காவாசி பேர் லிவிங்ல இருப்பாங்க. அந்த லிவிங் எல்லாம் இப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடும். ஸோ அதே மாதிரி ரகசியமா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதெல்லாம் இப்ப வந்து போட்டு டப்பு டப்பு டப்புன்னு உடைச்சிடும். அதுலலாம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஓகேங்களா? அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் வந்து ஏதாவது பேங்க்லயோ, இல்ல வந்து உயில் ஏதாவது ரொம்ப சீக்ரெட்டாலாம் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்க, அதெல்லாம் வந்து கொண்டு வந்து இப்ப பஞ்சாயத்துல ரிவீல் பண்ண மாரி விட்டுரும். அதெல்லாம் நீங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு சொல்லி வச்சுருங்க. ஓகே. அதெல்லாம் உங்கள வந்து காப்பாத்திரும். ஓகே. ஸோ ஓரளவுக்கு நல்ல நிலைமைய குடுக்கக்கூடிய ராசியா தான் இருக்கும். அத நீங்க பயன்படுத்திக்கங்க. அத தப்பா இது பண்ணும்போது நீங்க எங்கேயாவது போய் லாக் ஆகி மாட்டிப்பீங்க. ஓகே. கும்பராசி நேயர்கள் வரக்கூடிய பிரச்சனையில இருந்து காத்துக்கணும், இல்ல தப்பிக்கணும் அப்படின்னா எந்த கடவுள வழிபடலாம்? இவங்க 18 சித்தமார்கள். ஓகே. நம்மள சித்தர் நெறைய பேர் இருக்காங்க. அதுல 18 சித்தமார்கள் மெயின் 18 சித்தமார்கள் இருக்காங்க. அவங்களோட ஃபோட்டோஸ லேமினேட் பண்ணியும், இல்ல அவங்களோட ஃபோட்டோஸ உங்க மொபைல்ல வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அந்த சித்தர வந்து அந்த மொபைல் ஃபோன் இப்படி கையில வச்சுட்டு மௌனமா ஒரு 5 நிமிஷம் அவங்கள தியானம் பண்ணீங்கனாலே, உங்கள இந்த 7:30 சனியிலேருந்தும் காப்பாத்தும். இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சியிலேருந்தும் காப்பாத்தும். அடுத்த ஆண்டு எதுவும் உங்கள வம்புல போய் மாட்டி விடாம காப்பாத்துவாரு. ஓகே. சூப்பர் மேம். சித்தர் வழிபாடு இவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகே. சூப்பர், சூப்பர்.